சந்தியா சானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாயாலேருந்து எல்லாரும் வந்து அந்த மாடிப்படியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக இருக்கிறப்ப கீழே பார்த்தா இவர் இருக்காரு. மேலே பார்த்தா அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இதே இடத்துல நின்னா பெரிய பிரச்சனையில தான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சீனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. ஆமாம் மாயா, நம்ம இங்கேயே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போகிறாப்புல. நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணோன்னா இருட்டாயிடும், அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க வரத்துக்குள்ளே கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்து அவரோட காரில் வந்துடுறாரு. இங்கே சீனுவும் மாயாவும் அவங்க கொண்டு வந்த காரில் வந்து அப்படியே வந்துடுறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சீனு வந்து காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. கூட இருக்கிற 4 பேரும் வந்து இறங்குறாங்க. மாயா, தனம், கார்த்தி இறங்கினோன்னே, "தனம், நீ இப்படி செய்வன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு என்ன இந்த வீட்டில் வந்து குறை வச்சாங்க? பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2 பேரும் வந்து ஒரே ரூமில் வந்து இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. "மாமா, நாங்கள் ஒன்றும் தப்பான இதுலலாம் இல்லை. பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடலாம் தான் வந்தோம். கடைசியில் அது இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் மட்டும் வரலனா உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரகுராமுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உன் மேலே வீட்டில் மலை போல நம்பிக்கை வச்சுருக்காங்க." மாயா வந்து சொன்ன ஆரம்பத்திலேயே இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கான்னு. ஆனால் நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, வரதே வேஸ்ட்டு. சரி நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மாயா சொன்னதெல்லாம் கரெக்டு. நாங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் வராமல் அப்படியே அலட்சியமாக வந்து நிப்பாட்டியிருந்தோன்னு வச்சுக்கியேன், நான் வந்துட்டு போகிறத என்ன ஆகிருக்கும்? நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் வந்து காற்றுல பறந்துருக்கும். ரகுராம் அதுக்கப்புறம் இருந்திருப்பாரான்னு நினச்சி பார்த்தாலே என்னால் சொல்லக்கூட முடியல. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திட்ட. மாமா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது யதார்த்தமாக நடந்தது. பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடலாம் தான் போனோம்னு சொல்லி கார்த்தி வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க. நிப்பாட்டியா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? முதல்ல உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே ஆகலை. ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வந்து வச்சுருந்தேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. நீங்கள் அசிங்கம் பண்ணுறீங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. உங்கள் மேலே நான் மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருந்ததெல்லாம் வீணாயிடுச்சு. சராசரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வெளுத்தெடுக்கிறாங்க. இன்னொரு வாட்டி உங்களை இதே மாதிரி தனியாக வந்து வேறு எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கல்யாணத்தை வந்து நானே நிப்பாட்டிடுவேன். எனக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம். மாயா சொன்னது எல்லாம் 100% கரெக்டு தான். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் வந்தது எவ்வளோ நல்ல விஷயம்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னு தனம் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உன் ஃபோனில் இது மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் நீ எங்கேயாவது தெரியாமல், உனக்கே தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து 3 பேரும் கிளம்புறாங்க. நம்ம தனம், மாயா, அப்புறமேட்டு சீனு 3 பேரும் மாதம் வந்து கிளம்புறாங்க. என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, "தனம், நீ வாயே திறக்காத. நானும் சீனுவும் மட்டும் பேசி சமாளிச்சுக்கிறோம். நீ வாயை திறந்து பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப நைட்டில் வந்து இறங்குறாங்க. நம்ம கார்த்தி, என்னடா போன காரியம் சிறப்பாக முடிஞ்சிச்சா? அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் புவனேஸ்வரியும் வந்து கேட்குறாங்க. இல்லை, தப்பு நடந்துருச்சு. என்னது தப்பாக நடந்துருச்சா? என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. என்னது போலீஸ் வந்துட்டாங்களா? கடைசியில் வந்து மாயா வந்து காப்பாற்றிட்டா எங்கள் 2 பேரையும். என்னது மாயா வந்து காப்பாற்றிட்டாளா? என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி அப்போ அட்டமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கார்த்தி, அச்சச்சோ, மாயா மாயா மாயா, எப்போ பார்த்தாலும் மாயா வந்து உங்களை திட்டத்தையே தவிடுபடி ஆக்குறாளே, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க புவனேஸ்வரி. இவனை போய் நம்பணும் பாருமா, நம்மளை கொண்டு போய் எதை கொண்டு போய் அடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, மாயா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்மளால் நெருங்கவே முடியாது. ஏகப்பட்ட வாட்டி மாயா தானே காப்பாற்றிருக்கா, இந்த வாட்டியும் அதே தான் நடந்துருச்சு. நம்ம மாயா வந்து பத்திரமா அமுச்சு வச்சிடலாம். அப்படி அமுச்சு வச்சா மட்டும்தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. அப்பான்னு பார்த்து வீட்டுக்கு வந்து வராங்க. நம்ம தனத்தை கூட்டிகிட்டு வந்து சீனுவும் மாயாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இன்றைக்கி மேட்ச்சுன்னு சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க. அதுவும் சீனுவும் மாயா நீங்கள் 2 பேரும் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? என்ன விஷயம்? இன்ன வர மேட்ச் தானே விளாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் தனத்தால் எந்த பதிலும் சொல்ல முடியல. இந்த கேள்விக்கு வந்து ப்ரிப்பேர் கூட பண்ணல போல இருக்கு இவங்க 3 பேரும். உடனே வந்து சீனு வந்து சூப்பராக வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. என்னது மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சா? எப்படிப்பா? எல்லாமே வந்து ப்ராப்பராக தானே பண்ணுவாங்க. இது வரைக்கும் மேட்ச் வந்து விளாண்டதில்ல. தனத்தோட மேட்ச் வந்து எங்கேயுமே வந்து கேன்சல் ஆனதே இல்லையே. எதனால ஆச்சு? இல்லை, பிளேயரோட லிஸ்ட்டெல்லாம் வந்து மாறி மாறி போட்டிருக்கு. இன்னும் 4, 5 பிளேயரை வந்து அப்படி மேட்ச்சில் வந்து சேர்க்கவே இல்லை போல இருக்குது. அதனால் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதனால தான் மேட்ச் வந்து தடைப்பட்டு போச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்த ஏன் ரகுராம்ட்ட வந்து சொல்லல? உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கா? நான் தான் வந்து மாயாட்டயும், சீனுகிட்டயும் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு கார்த்திக் சார்ட்ட வந்து சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னது கார்த்திக் சார் ஏன் எங்கள்ட்டலாம் சொல்ல மாட்டாரா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ வந்து இந்த தகவல வந்து கேள்விப்பட்டோனே நீங்க 2 பேரும் போயிட்டீங்களா? ஏன் எங்கள்ட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல சொன்னா நீங்க எல்லாரும் கவலைப்படுவீங்கன்னு நானே முடிவு எடுத்துட்டேன்னு தனா வந்து சொல்றாங்க. தனா உனக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாமே தெரியுதா? சரி, சரி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ப பத்மா இருக்காங்கல்ல, அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிஞ்சுச்சு? நீ எப்ப வீட்லேருந்து கிளம்புன? அங்க எத்தன மணிக்கு ரீச் ஆனீங்க? திருப்பி எப்ப இங்க வந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சச்சோ! இது எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லணும்னா, தனா போனதே வந்து தப்புங்கிற மாரி தானே தெரியுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மணி வந்து சூப்பரா வந்து சமாளிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நீ இங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இருக்கோமா? இல்லாட்டி தனாவை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்கலான்னு சொல்லி இருக்கோமா? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் வந்து தனா இல்லை இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ தனா இருக்கா? பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னே, அப்பாடா மணி வந்து எப்போதும் போல மாஸ் பண்ணிட்டாப்புல இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தனாவும் ஒரு பக்கம் சீனு மாயா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரகுராம் வந்து தனத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்தாம்மா உன்னோட அப்பாவோட அன்பு பரிசுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து மாயாவும் சீனு மாமாவும் சமாளிச்சிட்டாங்க. இருந்தாலும் என் மேலே உரிமையில் தானே அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாருக்கு வந்து வயித்தெரிச்சல் வந்து தாங்கலை போல இருக்கு. இவளை எப்படி இருந்தாலும் வந்து அசிங்கப்படுத்தி அவமரியாதைப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் அப்பாவும் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இது எல்லாமே வந்து உல்ட்டாவாக நடந்துருச்சு. இவள்கிட்டயே வந்து கேட்போம் எப்படி மாயாவும் சீனுவும் அந்த இடத்துக்கு வந்து போனாங்க. என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல சாருமதி வந்து வேக வேகமாக வந்து தனாத்தோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது மாதிரி ஃபோன் மூலியமாக கண்டுபிடிச்சான்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தனலட்சுமி சொல்லி முடிச்சோன்னே அப்படியா சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இது மாதிரி வந்து தேடலாம் வந்தாங்க. நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு தானே இது மாதிரி தங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறோம்னு சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே. சின்ன பிரச்சனையை வந்து பெருசு பெருசாக ஆக்கிறதே மாயாவுக்கு வேலையாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன்று அவள் எப்போதும் உன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கா. ஏய் அவள் இது மாதிரி பண்ணதுனால தானே எனக்கும் கார்த்திக் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் யார் முதல்ல உன் கன்னத்தில் வந்து அடிக்கிறதுக்குன்னு தனத்தை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி இது தெரியாமல் வந்து தனம் வந்து அப்படியே கோவப்படுறாங்க நம்ம மாயா மேலே. ஆமாம்ல நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. சின்ன பிள்ளைத்தனமா என்னையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனான்னு பார்க்கறதுக்கு இவ யார்? எங்கள் அப்பா அம்மாவே பார்க்கறதில்ல இவ யார் பார்க்கறதுக்குன்னு தனலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாயா மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். சார்மதிய திட்டம் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க நம்ம மாயா. அதனால் அவங்க வைத்தறிச்சலில் வந்து தனத்துக்கும் மாயாவுக்கும் சண்டை மூட்டி விடணும் தான் இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.